வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 21/8/2025 ஆவணி மாதம் 5ஆம் நாள் குருவாரம் என்ற வேளக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டு வருவார்கள். அதற்காக கோபப்படாமல் அதை செய்தே இதை செய்தே என்று வருத்தப்படாமல் சிறிது அமங்கி போகிறது நன்மை ஏற்படுத்தி தரும். என்னவிருந்தாலும் இரத்தபந்த உறவுகள் என்பதனால் சிறிது அடக்கி வாசிப்பது மேஷத்துக்கு முக்கியம். தொழில் ரீதியாக அனுகூலம் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். பணவரவு, தைரியம், நம்பிக்கை, இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் போன்ற அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு, இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தேவையற்ற வார்த்தைகளை யாரிடத்திலும் பிரயோகப்படுத்தாமல் இருப்பது மிதமித நம்பிக்கையும் அனுகூலத்தை தரும். தொழில் ரீதியாக அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். விரயங்கள் சுபவிரயமாக காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் மனதில் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலில் அனுகூலம் நிச்சயம் ஏற்படும். மேலதிகாரிகள் விஷயத்தில் அமைதி காப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். அசையாமசையா பொருள் சேர்க்கை, புது முயற்சிகள், பணவரவு, இன்க்ரிமெண்ட்டு, ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் செல்வாக்கை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்கு சாத்தியக்கூறான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகளில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக தைரியங்கள் நிச்சயமாக ஏற்படும். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் வாக்குவாதங்கள் வேண்டாம். தொழில் ரீதியாக யாரோ ஏதாவது தர்க்கம் பண்ணாலும் அதற்காக உணர்ச்சி வசப்படுவது, பேப்பர் போடுவது கூடாது.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்கு எந்தவித தடையும் காணப்படவில்லை. மன அழுத்தமும் சாதாரண கோபமும் பெரிய சிக்கலோ பெரிய கஷ்டத்தையோ ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக அமைதி காப்பது ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். குடும்பத்தில் தேவையற்ற பதட்டமோ தேவையற்ற உணர்ச்சி வசப்படுதலோ ஏற்படலாம். நீங்கள் தான் பொறுமை காத்து குடும்பத்தில் எந்தவித கோபதாபம் இல்லாமல் சுபிட்சமாக மாறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது வசந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் சாதகம் சந்தோஷம் அனுகூலத்தை தரும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.